பென்டோட்ஸ் மக்களுக்கு வணக்கம். ஜாய் கிறிசல்டா, மாதம்பட்டி ரங்கராஜ் இவங்களோட வழக்கு விசாரணை போன வருஷத்துல இருந்தே ரொம்ப உச்சத்துல போய்கிட்டு இருந்தது. இப்போ கடந்த 3-4 மாதங்களா மட்டும்தான் அவங்களோட பேச்சு கொஞ்சம் ஓஞ்சி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ மறுபடியும் ஜாய் கிறிசல்டா வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இன்டர்வியூ பேசியிருக்காங்க. சோ அந்த இன்டர்வியூல தன்னோட குழந்தையோட முகத்தை ரிவீல் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குழந்தை அப்படியே அப்பாவை உரிச்சு வச்சிருக்கான்னு தான் எல்லாருமே சொல்றாங்க, மாதம்பட்டி மாதிரியே தான் இருக்கிறதா எல்லாருமே சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ கோர்ட்டும் பாத்தீங்கன்னா என்ன உத்தரவு போட்டிருந்தாங்க அப்படின்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஒத்துக்கணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இப்போ அதோட ரிசல்ட்டே வந்துருச்சு. சோ அவர் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு அந்த டெஸ்டும் சக்சஸ்ஃபுல்லா எடுத்து முடிச்சிருக்காங்க. அதோட ரிசல்ட் வந்து இப்போ வந்திருக்கு. சோ அந்த குழந்தை சட்டப்படி முறைப்படி மாதம்பட்டி ரங்கராஜுக்கு தான் பிறந்திருக்கு அப்படின்றது உறுதியாயிருக்கு. இந்த விஷயத்தை ஜாய் கிறிசல்டா ரொம்பவே கொண்டாட்டமா வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த குழந்தைக்கு ஒரு உரிய அங்கீகாரம் இனிமேல் கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன்னு சொல்லி நிறைய பேர் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. பட் இந்த மாதிரி பெண்களை தேவையில்லாம ஏமாத்தக்கூடாது, நீங்க ஏமாத்துறதுனால அந்த குழந்தை இவ்வளவு நாள் பாதிக்கப்பட்டது அப்பா இல்லாம அப்படின்னு சொல்லி நிறைய பெண்களும் ஜாய் கிறிசல்டாக்கு ஆதரவா பேசியிருக்காங்க. சோ இந்த வழக்கு, இந்த தீர்ப்பு, மாதம்பட்டி ரங்கராஜ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.